ஜனங்களுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவனும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவருமா இருக்கிறவர் மனிதனுக்கு நித்திய மகிழ்ச்சியும் நித்திய ஜீவனையும் நித்திய பரலோகத்தையும் கொடுக்க முடியும். அவரை எல்லாமல் வேறொருவரால் இதை செய்ய முடியாது. தகுதியும் யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் நம்ம அவரை தேடுகிறோம். அவர் ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒருவேளை நீ கேட்கறதுக்கு போர் அடிக்குது, உற்சாகமா இருக்குது, அனுமதி கிடையாது, வேற வழியே இல்லை. அவரை தேடினால் நித்திய ஜீவன் கிடைக்கும். அவரை தேடினால் மகிழ்ச்சி உண்டாகும். அவரை தேடினால் பரலோகம் கிடைக்கும். அவரை தேடாவிட்டால் மூன்றுமே கிடைக்காது. மூன்றுமே கிடைக்காத வாழ்வு கெட்டு போன வாழ்வு. பிரைஸ் லார்ட். அப்போ நாம் எத்தனை தெய்வங்களை வேண்டாலும் உண்டு பண்ணலாம். சித்தர்களையும் நிறைய புத்தர்களையும் பின்பற்றலாம். நிறைய யாகங்களை பண்ணலாம். நிறைய என்ன செய்யலாம்? நம்முடைய ஜீவ சமாதியா கூட ஒரு மனிதன் போய் மன்னிக்கலாம். ஆனால் அவன் நித்தியத்துக்கு போக முடியாது. அவன் அழிவுக்குள்ளே தான் போக